தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி எந்த கண்மலையாளவரே ஏனை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையாளவரே ஏனை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உடைய பொற்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கூடி வந்திருக்கிற உடைய மக்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய ஆண்டவரே, வல்லமையுள்ள ஆண்டவரே சுவாமி ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாய் எங்களை போதித்து நடத்தும்படியாய் நாங்கள் இடத்துல மன்றாடுகிறோம். அடியனை மறைங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்துல வைக்கிறோம். அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே சுவாமி, சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, அந்த ஆத்மாவுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல பதிலை எங்களுக்கு தாரும், ஆரோக்கியத்தை கொடுத்து சமாதானத்தோடு வீடு கொண்டு வந்து சேர்க்க இடத்துல மன்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே நாங்கள் கவனமாய் இருக்க எங்கள் மனக்கண்களை உமக்கு நேராய் திருப்புங்க. உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கட்டளையிடுங்க. ஒரு மன ஆவியை கட்டளையிடும் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்திருக்கக்கூடிய உணர்வுகளை எங்களுக்கு தந்துள்ளோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு என்னை நினைவிருக்கும் எனக்கு தெரியல. எனக்கு அறிமுகமான ஐயா கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி அவர் யோசிச்சாரு. ஆனா அதனால நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நான் நிறைய முறை இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். சமீபமா தான் எனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. மீண்டுமாக ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு என்று குறித்து என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் முதலாவது மகிமைப்படுத்தலாம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், மூத்த ஊழியர் அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்தின உங்களுடைய பொருளர், கரெக்டுங்களா, பொருளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறேன். இங்கே கூடியிருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த நாளில ஒரு விசேஷமான தலைப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ட்ரினிட்டி, தி டிவைன் கம்யூனியன் ஆஃப் லவ், அதாவது திரித்துவம், அன்பின் தெய்வீக ஐக்கியம் என்ற தலைப்பு நமக்கு
தென்னிந்திய திருச்சபை அட்டவணையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிற ஒரு வசனத்தை நீங்கள் கையில் எடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது வசனம், 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் மிக விசேஷமாக உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எத்தனை விசேஷமா, எவ்வளவு தீர்க்கமா ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார் என்று கவனியுங்கள். நான் இங்க காலையில வந்த உடனே, இப்ப காலையில இங்க வந்து சபைக்கு உள்ள வரும் பொழுது ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. உங்க ஊழியரும் அதை சரியா சொல்லனாலும் கொஞ்சம் அதை கொஞ்சம் உணர்த்தினார். எல்லாரும் கொஞ்சம் பதட்டமாக மாறினீங்க. ஆனா ஒன்றை நம்ம மறந்துட்டோம். எதை மறந்துட்டோம் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் யார்? கொஞ்சம் சொல்லுங்களேன். சர்வ வல்லமை உள்ளவர், அப்புறம் ஜீவன் உள்ளவர், அப்புறம் நம் தேவைகளை சந்திக்கிறவர், அப்புறம் நம்மை காண்கிறவர், அப்புறம் அவ்வளவுதானா? வேற என்ன? உங்களை நடத்துகிற தேவன், அப்புறம் நம்மோடு இருக்கிறவர், அப்புறம் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னதான் அனுபவம் இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு பழமையான சபை நீங்க? இல்ல, எவ்வளவு பழமையான சபை, எத்தனை வல்லமை உள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒரு சுகமளிக்கிற ஆண்டவர் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்புறம் எதுக்கு பதட்டம்? எதுக்குங்க பதட்டம்? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:16. உதைக்கிறதாவது, இதோ நீங்க விசுவாசியா? நான் கேட்கிறேன், நீங்க விசுவாசியா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க விசுவாசியா? இல்லவே இல்ல. விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா வல்லமையுள்ள ஆண்டவரை நான் பெற்றிருக்கிறேன். அதுவும் இந்த இடத்துல எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், உங்களுக்கு எந்த செய்தி எங்க வந்துச்சு? நீங்க ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு நிமிஷம் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை மாற்றுங்க, இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. எத்தனை பேர் சொன்னீங்க? ஒருத்தரும் சொல்லல, ஒருத்தரும் சொல்லல. உடனே பிச்சு, எல்லாம் பிச்சுன்னு போயிட்டாங்க. என்னங்க நியாயம் இது? அப்போ ஆண்டவர் உங்கள் மீது கோபப்படுவாரா, இல்ல உங்கள் மீது சந்தோஷப்படுவாரா? சொல்லுங்க. கோபப்படுவார். நீ கோபப்படுறதுக்கு தான் ஆலயத்துக்கு வரையா? நீ அவர் கோபப்படுறதுக்காக தான் நீ ஆலயத்துக்கு வரையா? நீ ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக வருகிறாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இங்க வந்திருக்கிறாய். ஆனால் நீர் அவரை ஒவ்வொரு சமயத்திலும் கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு சமயத்திலும். இது என்ன பழக்கம் எனக்கு ஒன்றும் புரியல. தவறுங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அவரை கனவீனப்படுத்தி விடாதீர்கள், அவருடைய வல்லமையை இழிவாக்கி விடாதீர்கள். சங்கீதம் 29:2 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை
அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. நான் அப்படித்தான் அவரை மகிமைப்படுத்துறேனா? அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நான் செலுத்துகிறேனா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஏன் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் என் சூழ்நிலை இப்படியே இருக்கு? எனக்கு ஏன் மாற்றம் வரல? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல? என் வாழ்க்கை மாறலையே ஏன் அப்படின்னா, நான் அவரை கனவீனப்படுத்தி உட்கார்ந்து இருக்கிறேன். இதான் உண்மை, யதார்த்தம். இதான் கனவீனப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய சபை, எத்தனை பழமையான சபை, எந்த இடத்துல இந்த சபை இருக்கு தெரியுமா? ரோட்டோரத்துல இருக்கு. இந்த சபை நிரம்பி வழியணுமா வேண்டாமா? என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க நீங்க இதுக்கு? ஆனால் ஆபத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். ஆனா இந்த உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு எனக்கு இல்லவே இல்லை. வாசிங்க எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும். அப்படின்னா என்னங்க பொருள்? நீங்க பழைய சபை தானே, சொல்லுங்க என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். யார் அது பதில் சொல்றாங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்லுங்க பதில். இதுக்கு என்ன பொருள்? என்ன சொல்ல வரார் ஆண்டவர்? அர்த்தம் என்னங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு என்ன புரியுது? மறுபடியும் ஒரு முறை வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்னங்க பொருள்? கேட்டீங்களா யாரையாவது? சரி, எனக்கு தான் தெரியல. யாரையாவது கேட்டமா? நம்ம பைபிள் வாசிக்கிறது உண்டா? எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் பைபிள் ரெகுலரா வாசிக்கிறீங்க? ஒருத்தரும் வாசிக்கிறது இல்லை. ஆமா தானே? அவ்வளவுதான். ஒருத்தரும் பைபிள் வாசிக்கிறது கிடையாது. எத்தனை பேரு இந்த 6 மாசம், இப்ப ஒண்ணு வேண்டாங்க, இது 6 ஜனவரியில இருந்து மே கடைசி வாரம் இல்லையா, இந்த மாதம் வரைக்கும் ஒரு வாரம் கூட நான் தவறான ஆலயத்துக்கு வந்தேங்க அப்படின்ற கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேரு? நீங்களே பாத்துங்க, கணக்கு திரும்பி பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. 4 பேர் தான். அப்போ எப்படிங்க இதை தெரிஞ்சுப்பீங்க? இதெல்லாம் ரகசியங்க. இதெல்லாம் ரகசியம். ஆண்டவர் நமக்கு ரகசியத்தை புதைபொருளாக வச்சிருக்கிறார். நான் அவருடைய ஆண்டவரே சொல்றாரு. நீங்க எசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 48:17 வாசிங்க மறுபடியும். பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது போதுமா? நல்ல கவனிங்க. பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதிக்கிற, நீ போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படிதான் நடக்கிறோமா? என் கர்த்தர் எனக்கு சொல்றதா நான் செய்யறேனா? அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியுமா? என்ன சொல்றாரு? நான் எப்படி நடக்கணும்? என்னுடைய வழி என்ன? யாருக்காவது தெரியுமா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மிக ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம். ஆபத்து நம்மை சூழ்ந்து இருக்கிறது. மோடி ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? எல்லாரும் வீட்டுல இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, வெளியே வராதீங்கன்னு சொல்றாரு. தெரியுமா? சொல்றாரா? கேட்டீங்களா? கொள்ளை நோய் மறுபடியும் வருதுன்னு சொல்றாங்களா? பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு சொல்றாங்களா? வரவே இல்லை, பெட்ரோலே இல்லை. இன்னைக்கு எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு இருக்குதோ, 10 நாளைக்கு இருக்குதோ, 20 நாளைக்கு இருக்குதோ தெரியாது. கேஸ் இல்ல. எல்லாம் நம்மளை எங்க திருப்பி கொண்டு போறாங்க? ஆதி காலத்துக்கு நோக்கி கொண்டு போறாங்க. இப்படி இருந்தாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். நியாயமா? இந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். நியாயமா? என்னங்க பண்ணிருக்கிறீங்க நீங்க?
சரி, இப்ப இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12 என்ன பதில்? இன்னும் பதிலே வரல. இவ்வளவு நேரம் எதுக்கு இழுத்தேன் தெரியுங்களா? நீங்க பதில் சொல்றதுக்காக நான் இழுத்தேன். சொல்லுங்க. தேவ தூதர்களுக்கு ஒத்த மகிமை. சூப்பருங்க. எங்க இருந்து வந்துச்சு இந்த நாலேஜ்? அப்படித்தான் சொல்லிக்கிறாரா? அத மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு? இது தேவ தூதர்களுக்கு ஒத்த மகிமை. அது கொஞ்சம் வாசிங்க. நல்லா தான் சொல்றேன். ஆனா உங்களை பாராட்டணும். யாருமே வாயை திறக்கல, நீங்களாவது வாயை திறந்தீங்களே, உங்களை நிச்சயமா நான் பாராட்டுவேன். சொல்லுங்க, வாசிங்க மறுபடியும். புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓபேரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். உங்களுக்கு தேவ தூதர் எப்படி அங்க ஞாபகத்துக்கு வந்தார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு சம்பந்தத்தினால தேவ தூதர் எனக்கு ஞாபகம் வந்ததுங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. என்ன, எந்த சம்பந்தத்துல வந்துச்சு? ஓ, அப்படி வரீங்க. சரி சரி, ரைட். ஆனா அது அல்ல. ஆனா உண்மையிலே நீங்க சொல்றது பாராட்டுக்குரிய விஷயம் தான். அது இல்ல. இப்ப நீங்க வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 வாசிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்று என்பார்கள். இப்போ அது புரியுதா? இந்த வசனமாவது புரியுதா? எங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, எல்லாம் மறைஞ்சு உட்காந்துக்கிறீங்க. வேற 2 பேர் இந்த பக்கம் கொஞ்சம் வாங்கல. இதை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. அங்க அந்த பக்கம் 3-4 பேர் மறைஞ்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, இப்போ புரியுதா? ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க? எல்லாம் சொல்றீங்க போல இருக்கேன். சொல்றீங்களா சொல்லலையா? சொல்ல. சரி, ரைட். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் இல்லையா? நம்மை படைத்தார். எப்படி படைத்தார்? தேவ சாயலாக. அப்புறம் என்னமா? மண்ணினால உருவாக்கினார். அப்புறம் வெரி குட். ஐயா சொன்னாரு ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட். சரி, அப்படின்னா என்ன பொருள் என்றால் அதை ரேஷியோ சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரேஷியோல சொல்லணும்னா 1:1 ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிதான் உருவாக்கினார். கரெக்டா? ஆண்டவர் எப்படி நம்மளை உருவாக்கினார்? ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். கரெக்டா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் என்ன சொல்லுது? 4:1 என்ன சொல்லுது? அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா ரேஷியோல சொல்லுங்க பார்க்கலாம். 1:7. கரெக்டா? இப்ப நான் என்ன பண்ணோம்? என்ன பண்ணோன்னு தெரியல நமக்கு இல்லையா? என்ன பண்ணோம்? இப்ப படைப்பு எப்படி படைச்சாருன்ற 1:1 படைச்சார் ஆண்டவர். சரி, இன்னொரு மேன்மையை சொல்றேன் பாருங்க. இன்னொரு உன்னதமான கருத்து. அதாவது ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சா? ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்தது. அந்த பிரளயத்துல எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள்? 8 பேர். என்ன கணக்கு? ரேஷியோல சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அதாவது ஆணு பெண்ணு தான் படைச்ச அந்த காப்பாற்றப்பட்டதும். எப்படின்னா நோவா மனைவி, அவருடைய பிள்ளைகள் 3 மனைவிகள். அப்படின்னா என்ன பொருள்? 1:1 மறுபடியும். கரெக்ட் தானே? 1:1 தானே? அங்க 1:3 இல்ல. நோவா மனைவி, அவனுக்கு 3 பிள்ளைகள் 3 மனைவிகள். அவங்களுக்கு பிள்ளைகள் கூட பிறக்கல. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இல்லையா? பதிவு இருந்திருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு பிள்ளையும் பிறந்துச்சுன்னு சொல்லி இருக்கணும். அப்ப 2 பெண்ணுக்கோ பிறந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் சொல்லப்படல. வசனம் என்ன சொல்லுதுன்னா 8 பேர் தான் காப்பாத்தினாரா ஆண்டவர்.
நாமெல்லாம் ஆச்சரியப்படுவோம், ஏன் 8 பேரை காப்பாத்தார்? ஆனால் ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? மறுபடியும் 1:1 நிக்கிறார் ஆண்டவர். நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு கவனிங்க, இது ரொம்ப விசேஷமானது. நான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய செய்தி கொண்டு வந்தேன். நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா அந்த செய்தியும் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆனால் கேட்பதற்கு எனக்கு முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஷார்ட்டா முடிச்சுட்டு போலான்னு நான் யோசிச்சேன். நீங்க இன்னும் பேசணும், இன்னும் செய்தி கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுவீர்களானால் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்றேன். என்ன செய்தி தெரியுமா? அதையும் நான் சொல்றேன். அந்த தலைப்பு வேணா முதல்ல சொல்றேன். நான் யார்? ரைட்டா? நமக்கு தெரியுமா நான் யாருன்னு? தெரியுமா? தெரியாது. நம்முடைய வரலாறு தெரியுமா? நம்முடைய வரலாறு தெரியாது. நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன்னு தெரியுமா? தெரியாது. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுபடுவதற்கு என்ன வழி அது தெரியுமா? தெரியாது. இவ்வளவு இருக்கு. இவ்வளவு பெரிய செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எவ்வளவு நேரம் கொடுப்பீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு செய்தி நான் கொடுக்க தயார். 3 மணி நேரம் பேசக்கூடிய ஆள், 3 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் நீங்க எப்படி எனக்கு தெரியல. சரி, நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் படைப்பின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆணும் பெண்ணும் என்று படைத்தார் என்று சொன்னேன். இன்னைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நாம இருக்கிறோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா 2021 தான் மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்பு நடந்தது, தெரியுமா? அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது. 2027 அது வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறோம். இப்பதான் 2027 ஆரம்பிச்சு 28 வெளியிடுவாங்க. இதான் சூழல். இப்ப 2011 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா பெண் விதவைகள் அவருடைய எண்ணிக்கை 6.8 கோடி என்ற ஒரு கணக்கு இருக்கு. அதுல சிங்கிள் பேரண்டும் அதுல வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 6.8 கோடி இந்திய அளவுல. இப்ப நான் 6.8ன்னு சொன்னா உங்களால கணக்கு பார்க்க முடியுமா? ஒரு தோராயமா இவ்வளவு இருக்கும் கணக்கு பார்க்க முடியுமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்களே. முடியுமா? முடியாதா? முடியாது இல்லையா? நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியாது. 6 கோடினா விஷுவலைஸ் பண்ண தெரியாது இல்லையா? அப்ப நான் ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியும். என்ன உதாரணம் அப்படின்னா, அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை 7.21 கோடி. இப்ப விஷுவலைஸ் பண்ண முடியுதா? தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகையோட 7.21 கோடி. இப்ப 6.8 கோடி சொன்னா உங்களுக்கு கணக்கு புரியுதா? இப்ப எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு தெரியுது. அப்படின்னா என்ன பொருள் என்றால், தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை அளவிற்கு பெண் விதவைகளுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. ஒன்னும் தெரியல இல்ல உங்களால? இப்ப நம்ம பகுதியில, நீங்க வாழற பகுதியில எவ்வளவு விதவைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு சிங்கிள் பேரண்ட்டுங்க வாழறாங்க, கணவனை பிரிஞ்சு வாழறவங்க எவ்வளவு பேரு, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, கணக்கெடுத்து பாருங்க. அதே 2007-8 அந்த கணக்கீடு வெளியிட போறாங்க. அன்னைக்கு அந்த ஜனத்தொகையில பெண் விதவைகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. நிச்சயமா 2 மடங்கு அல்லது 3 மடங்காக மாறி இருக்குமா இல்லையா பாருங்க. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 என்ன சொல்ல வருகிறது என்றால், ஆண் சமூகத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார் என்று சொல்லுகிறார். நான் சொல்றது இப்ப புரியுதா? அபூர்வம் ஆக்கிடுவேன். ரைட்டா? அபூர்வம் ஆக்கிடுவேன். இப்ப நீங்களே கம்மியா தான் வந்திருக்கீங்க. நீங்க கொஞ்சம் அதிகமா வந்திருந்தா இந்த பக்கத்தை நான் காட்டியிருப்பேன். நீங்க பாருங்க, இதான் அபூர்வம் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்களும் குறைவா இருக்கிறதுனால நான் அதை சொல்லல. ஆண் எண்ணிக்கையை நான் குறைத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 நமக்கு சொல்லுகிற உண்மை.
ஆனா நான் அதை பத்தின கவலையே நமக்கு கிடையாது. நமக்கு என்ன அதை பத்தி கவலையும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. நாம இதுக்காக ஆண்டவர் இடத்துல மன்றாட போறதும் கிடையாது. இதான் நம்முடைய சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் இது ஒரு எச்சரிப்பாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் எச்சரிப்பாக சொல்லுகிறார்? ஏன் எச்சரிப்பாக சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள் எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:30. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறதான ஒரு கேள்வி. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் என்ன பண்றாரு? நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறாரு? என்ன கேள்வி கேட்கிறாரு? ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. நீங்க பேசினா தானே நான் ஏதாவது பேச முடியும். நீங்க வாயை திறக்காம ஏதோ அமைதியா அப்படியே இருந்துட்டு போனாக்க ஒன்னும் வராது. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். என்னன்னா, இப்ப இந்த நிகழ்ச்சி காலையில ஒரு வருத்தமான செய்தி வந்து எல்லாரும் பதறணும் இல்லையா? அப்ப ஆண்டவர் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். என்ன உண்மையை தெரியுமா? இங்க நீங்க கழை கூத்தாடியை பார்த்திருக்கீங்களா? கழை கூத்தாடி தெரியுமா யாருன்னு? இந்த கம்பு நட்டுட்டு கயர் கட்டிட்டு மேல என்ன பண்ணுவாரு? மேல நடந்து காட்டுவார் இல்லையா? அவர் தான் கழை கூத்தாடின்னு சொல்லுவோம். இப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கம்பு ரெண்டு பக்கமும் 2 கம்பு நட்டுருவாரு, நடுவில் கம்பியை கட்டிடுவார், அது மேல நடந்து காட்டுவார் இல்லையா? தன்னந்தனியா நடந்து காட்டு, கையை விரிச்சிட்டு தன்னந்தனியா நடந்து காட்டுவார். அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? கண்ணை கட்டிக்கிட்டு நடந்து காட்டுவார். பார்த்திருக்கீங்களா? கண்ணை கட்டிக்கிட்டு நடந்து காட்டுவார். அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? தான் குழந்தையோ ஏதோ ஒரு பொருளை அவருக்கு சொந்தமான ஒரு பொருளை என்ன பண்ணுவாரு? கையில எடுத்துக்கிட்டு அதை கொண்டு நடந்து காட்டுவார். கரெக்டா? உண்மையா இல்லையா? நீ ஆமான்னு சொன்ன, ஆமா இல்லைன்னு சொன்னா தான் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணுமே கேட்கல, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு பேசுங்க. ரைட்டா? அப்ப நடந்து காட்டுவார். அப்ப அடுத்தது என்ன பண்ணுவார் தெரியுமா? கீழே இறங்கி வந்து உங்ககிட்ட வருவார். உங்க குழந்தைய கொடுங்க, நான் நடந்து காட்டுறேன்னு கேட்பார். நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதான் யதார்த்தம். இப்ப அதான் நடந்திருக்குது. ஆண்டவர் சுகமளிக்கிற தேவன் எனக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். ஆனா எனக்குன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ண மாட்டேன், உடனே ஓடிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் என்ன பண்ணலாம்? அவர் கேட்டா நாளைக்கு உடனே அடுத்த நொடியே நான் போய் சேர்றதுக்கு ஒரு 10-20 நிமிஷமாவது ஆகும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நொடி பொழுதுல எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர் ஆண்டவர். எனக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நம்புவோமா? நாம நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? இதாங்க சூழ்நிலை. அப்போ நான் ஆண்டவரை எப்படி புரிந்திருக்கிறேன் என்பது முக்கியம் இல்லையா? ஆண்டவரை நான் என்னென்ன நினைச்சிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு எல்லா காலத்திலும் உதவி செய்வான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன்னா நான் அவரை நம்பல. எனக்கு அவர் மீது நம்பிக்கை கிடையாது. நான் நம்பிக்கை இல்லாத போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? யதார்த்தமா நடக்கிறது நடக்கும், அவ்வளவுதான். ஆனா ஸ்பெசிபிக்கா நடக்குமா? நடக்காது. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அப்படிதான். அப்படி இல்லைன்னா தானியேல் சிங்க கேபிக்குள்ள போயிருப்பானா? அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததாலே போனான். உண்மையா இல்லையா? உண்மை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பெரிய ராஜா, அவன் தான் சர்வ வல்லமை படைத்தவன். அவனை விட்டு பெரியவன் ஒருத்தனும் கிடையாது அந்த சமயத்துல. நேபுகாத் நேச்சார் தான் சர்வ வல்லமை படைத்த ராஜா. அவங்க எதிரில் நிற்கிறான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. என்ன சொல்றான் தெரியுமா?
நான் உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. என்னை அவர் காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி அப்படின்னு சொல்றான். உடனே ராஜாவுக்கும் வந்துருச்சு. அந்த செங்கல் சூளை அதிகமாக சூடேற்றப்படுகிறது. இப்பொழுது இந்த மூவரையும் கொண்டு போய் அதுல போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா நான் என்ன பண்ணுவேன்? இப்பவே நான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்ப நான் என்ன பண்ணா பிச்சுன்னு ஓடிடுவேன். இல்ல ஆண்டவரே கிடையாதுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? தயாராயிடுவோம். ஆண்டவர் இல்லப்பா. இப்ப நிறைய இடங்கள் அதான் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய இடங்களே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீ ஒண்ணும் வேண்டாம், ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன சம்பவம்னா, இப்ப பக்ரீத்துக்கு மாடெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க ஒத்துக்குனாங்க, ஆடு மட்டும் வெட்டுவேன்னாங்க. முடிஞ்சு போச்சு இல்லையா? இதான் சூழ்நிலை. அப்போ நாம எப்படி ஆண்டவரை மறுதளிக்க தாராளமா மறுதளிக்க தயாரா இருக்கிறோம். இதான் சூழ்நிலை. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தின் அளவை கணக்கிட வேண்டும் என்று விரும்புகிறார். நீ எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறீங்க என்பதை நீங்கள் இதன் மூலமாக நீங்க வெளிப்படுத்த வேண்டும். சரி, நல்ல கவனிங்க. இந்த எசேக்கியேல் 22:30 என்ன சொல்லுங்க பாக்க. தேசத்தை அழிக்காதபடி. சரி, இன்னொரு பார்த்து சொல்லுங்க. தேசம்னா என்னங்க? தேசம்னா என்ன? பத்தியா, நமக்கு எந்த இதுக்கும் பதிலே கிடையாது இல்லையா? ஒண்ணு சொல்லுங்க, தேசம்னா என்னங்க? உங்களுக்கு யதார்த்தத்தை சொல்லுங்க. தேசம் என்றால் குடும்பம் என்று பொருள். ரைட்டா? என்னமா இப்ப வாசிங்க வசனத்தை. ஐயா ஏமா இப்பதான் நான் என்ன சொன்னேன், அதுக்கு பதில் என்ன சொன்னேன்? வாசிங்க இப்ப. அப்படி நான் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்ப உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் குடும்பத்தை நான் அழிக்காதபடிக்கு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உன் குடும்பத்தை நான் அழிக்காம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னு சொல்றாரு. நான் ஒரு மனுஷனை தேடினேன், அவன் பிறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், அவனை காணலன்னு சொல்றாரு. என்ன பதில் உங்ககிட்ட? நான் சொல்றது புரியுதாங்க? நான் புரியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? யாரு நீங்க நேமி சொல்லுவீங்க? அவர் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். அவர் கதறிக் கொண்டிருக்கிறார், உங்க இடத்துல பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அந்த வசனத்தை படிச்சிருந்தாலும் நான் அந்த வசனத்துக்கு நான் இதுவரை பதில் சொல்லவில்லை என்றுதான் பொருள். ஏன்னா நான் தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். ஒருவனையும் காணேன். அப்ப நீங்க அவருக்கு பதில் சொல்லவில்லை என்று பொருள். என்ன பதில்? முதலாவது அவர் என்ன கேட்கிறாருன்னு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன கேட்கிறாருன்னு தெரியுமா? தெரியாது. அவர் என்ன கேட்க வருகிறார் என்று தெரியுதா? அதற்கு பதில் வேண்டுமா வேண்டாமா? அல்லேலூயா. ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. பதில் வேணுமா வேணாமா? வேணும். ரைட், வெரி குட். பதில் வேணும். சரி, வாசிங்க யாத்திராகமம் 22:29. யாத்திராகமம். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அப்படின்னா என்னங்க பொருள்? இதுவரைக்கும் 3 கேள்வி கேட்டேன், 3க்குமே பதில் சொல்லல இல்லையா? இதுக்காக பதில் சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன கேட்கிறாரு, என்ன சொல்ல வராரு, அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் சொல்லுங்க. யார முதல் பண்ண? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? ஒரு பொண்ணு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? ஒரு பையன். உங்களுக்கு எத்தனை பையன்மா? யாருமா? 3 பையனா?
உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பையன். அங்க வேற யாரு? அம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணு, எல்லாம் ஒண்ணுல போயிடுச்சு. யாருமே இல்லையா? அம்மா நீங்க, அந்த அம்மா பின்னாடி யார் யாரு? வெரி குட். நீங்க தாமா வேணும் எனக்கு. மறைஞ்சு உட்காந்துக்கிறீங்களே, சொல்லுங்க. ஒரு பையன், யாரு பெரியவன்? பொண்ணு பெருசு, பையன் ரெண்டாவது. கரெக்டா? நீங்க தான் கரெக்டான ஆளு. ஆண்டவர் அந்த பதில், அந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? மகேஸ்வரி. மகேஸ்வரி நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், கரெக்டான ஆளு. அந்த வசனம் அவங்க படிக்க தெரியுமா? படிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் படிங்க சீக்கிரம் சீக்கிரம். வடிவம் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். அப்புறம் சீக்கிரம். குமாரனில் முதல் பேரானவனை எனக்கு கொடுப்ப. யாருமா கொடுக்கணும்? நீங்க அல்லேலூயா. யார கொடுக்கணும்? பொண்ணு கொடுக்கணும். சூப்பர். பத்தியா? நல்லா படிச்சு தெளிவா படிச்சுட்டு தெளிவா பதில் சொல்றாங்க பாருங்க. ரைட்டா? அதனாலதான் நான் கேட்டேன். அவங்களுக்கு கரெக்டான ஆளுங்க, அதுக்காக தான் தேடினேன் நான். அவங்க கரெக்டா பதில் சொல்றாங்க பாருங்க. ஆனா அதல்ல பதில். அவங்க ரெண்டாவது பிறந்த அந்த பிள்ளைய தான் அவர் கொடுக்கணும். ஆண்டவர் கேட்கறது அந்த பிள்ளைய, பொண்ணு கேட்கல. கரெக்டா? வசனம் அப்படித்தானே சொல்லுது. கரெக்டாமா? பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதே எனக்கு புரியல. கரெக்டா? அவர் என்கிட்ட என்ன கேட்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பது எனக்கு தெரியல. அப்ப நான் அவரை கொடுத்து அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதியில ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. ரைட்டா? வாசிங்க. ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். அல்லேலூயா. ரைட்டா? ஆனா இவன் காணிக்கை செலுத்த போகிறான். யாருக்கு? ஆண்டவருக்கு. கரெக்டா? ஆதாம் இது காயின் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போகிறான். எப்படி செலுத்த போனா? வாசிங்க. மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அல்லேலூயா. ஆனா இந்த காயன் என்ன பண்றான் தெரியுமா? அதை மறந்துட்டான், அதை கண்டுக்கல. அவர் அப்படி ஒன்று சொல்லி இருக்கிறது மறந்துட்டான். இவன் எப்படி வந்து செலுத்துறான்? அவன் தன்னுடைய சூழ்நிலையோடு வந்து செலுத்துறான். என்ன சூழ்நிலையில் அவன் இருந்தா? தன் சகோதரன் பேரிலே குறைவோடு இருக்கிறான். அந்த குறைவோடு கூட ஆண்டவருக்கு பலி செலுத்த வருகிறான். அப்போ ஆண்டவர் காணிக்கை ஏற்பாரா? ஏற்க மாட்டாரா? ஏற்க மாட்டார். ஆகவே அவர் ஏற்கல. கரெக்டா? ஆகவே அவர் ஏற்கல. அப்போ இவன் என்ன நினைச்சிருக்கணும்? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, நான் காணிக்கை செலுத்தணும்னா எப்படி வந்து செலுத்தணும்? நான் சமாதானத்தோடு வந்து இந்த ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். நான் சமாதானம் இல்லாம ஆண்டவருக்கு நான் காணிக்கை செலுத்த கூடாது என்று நினைத்திருக்க வேண்டும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா?
இந்த ஆண்டவர் என்னுடைய காணிக்கையை நிராகரிப்பதற்கு யார் காரணம்? ஆபேல் காரணம்னு நினைச்சான். அல்லேலூயா. இப்ப அப்படித்தான் நாம இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியாது, என்ன கேட்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அம்மா அழகா படிச்சுட்டு இல்ல, அழகா படிச்சாங்க, பொறுமையா நேரம் கொடுத்தேன், அதை படிக்கவும் செஞ்சாங்க, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க. பதில் என்ன சொல்றாங்க? நான் பொண்ணதான் கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உன் குமாரரில் முதற் பேரானவனை, ஆண்ல யார் முதலோ அவனை கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவன் ஏன் கொடுக்கணும்? அவன் தான் உன் குடும்பத்திற்கு திறப்பிலே நிற்கிறவன். நான் சொல்றது புரியுதா? இது எல்லாருக்குமான செய்தி, புரிஞ்சுக்கொள்ளுங்க. திறப்பு என்றால் இதுதான் திறப்பு. இப்ப வாசல் இருக்கு இல்லையா, இந்த வாசலுக்கு ஒரு கதவு இருக்கு. ஏன் கதவு வச்சிருக்கிறோம்? ஏன் கதவு வச்சிருக்கிறோம்? எதுக்காக அடைக்கணும்? எதுக்காக அடைக்கணும்? ஐயா, எதுக்கு அடைக்கணும்? பத்தியா? ஏங்க, தூசு தும்பு இல்ல, கண்டது உள்ள வரக்கூடாது இல்லையா, கண்டது உள்ள வரக்கூடாது இல்லையா, அதுக்காக அடைப்பு. அப்போ உன்னுடைய மகன் திறப்பில் நிற்க வேண்டும். ஏன் நிற்க வேண்டும்? அசுத்தமானது உள்ளே வந்துவிடக்கூடாது, அல்லது அழிவு பட்டயம். அன்றைக்கு எகிப்தில இஸ்ரவேலர்கள் அங்கே இருக்கும்போது 10 வாதையில் கடைசி வாதை என்ன வாதை? தளர்ச்சல் பிள்ளை சங்காரம். அப்ப அந்த சங்காரம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நடக்க கூடாது என்பதற்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது? பஸ்கா ஆடு. பஸ்கா ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தை மேல் சட்டத்திலும் நிலை கால்களிலும் பூச சொன்னார். ஏன் பூச சொன்னார்? அப்பொழுது சங்காரக்காரன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கடந்து போகும் பொழுது எந்த வீட்டிலே இப்படிப்பட்ட சிலை இருக்கிறதோ அந்த சிலையை பார்த்து அவன் கடந்து போய் விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தாங்க திறப்பு. அதுக்கு பேர் தான் உங்க பிள்ளைய நிக்க வைக்கணும்னு சொல்றாரு. செஞ்சுமா? அப்புறம் வெறுமனே வந்து வெறுமனே போயின்கிறோம் இல்ல, வெறுமனே வந்து வெறுமனே போயின்கிறோம். 2020 மே மாசம் கடைசி நாள், நாளைக்கு ஜூன் மாசம் முதல் நாள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்காகிலும் இந்த சூழ்நிலையிலாகிலும் மனமாறுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வசனம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது, எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. திறமையை எதிர்ப்பதற்கு ஒரு மனுஷனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒருவரையும் காணேன் என்று சொல்லுகிறார். உண்மை, உண்மை. அப்போ தேசம் திறந்து கிடக்கிறது, தேசம் திறந்து கிடக்கிறது. இன்னைக்கு தேசம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிந்துதல் நடந்து கொண்டிருக்கிறது. தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது. அந்த தேசம் அழிக்கப்பட போகிறது. ஆனால் இவ்வளவும் நடந்தும் நான் அதை கண்டுகொள்ளாமல், ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு என்னன்னு எனக்கு தெரியாம நான் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நீங்களும் அதோடு கூட அழிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் இதோடு நிறுத்த விரும்புறேன். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது உங்களுக்கு சொல்ல. நீங்க கேட்கறதுக்கு வாஞ்சை இருக்கா எனக்கு தெரியல, ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் யார் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ள பிரயாசம் எடுங்கள். நானும் ஏதோ வருகிறேன் போகிறேன் என்ற வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு கர்த்தர் மீது உண்மையான பற்றுதல் எனக்கு உருவாக கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல கேளுங்கள். மாத்திரமல்ல, 2 முக்கியமான குறிப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன்று, ஆண் மக்களை அழிப்பேன் என்று சொல்லுகிற அந்த காரியம். இதற்கு நிதர்சனமான உண்மைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் நகரத்துல கிட்டத்தட்ட 9 லட்சம் வீடுகள்
ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 9 லட்சம் வீடுகள் ஆள் அரவமற்று இன்றைக்கு இருக்கிறது. 9 லட்சம் வீடுகள். நீங்க இருக்கிற பகுதியில் எத்தனை வீடுகள் இருக்குன்னு நீங்களே கணக்கு பார்த்துக்குங்க. அப்போ 9 லட்சம் வீடுகள் ஆள் அரவமற்று இருக்கிறது. ரஷ்யாவில் ஜனத்தொகை என்பது பெண்கள் 55%, ஆண்கள் 45%. இப்படி பல தேசங்கள்ல இதான் சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் படைப்பில ஒரு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். 1:1 ஈக்குவலா வச்சிருந்தார். ஆனால் இன்றைக்கு எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1:7 7 பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற நிலை வரும் என்று நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆகவே இதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆண் மக்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண் மக்களை நான் முதன்மைப்படுத்த வேண்டும். ஆகவேதான் அவர் ஒரு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அதையும் நான் தவறவிட்டு நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது மிக மிக வேதனையான ஒன்று என்பதை தயவு கூர்ந்து நினைவு கூறுங்கள். உங்களை ஒப்பு கொடுங்கள். இன்றே இரட்சணிய நாள் என்று நினைத்து உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய உண்மைகளை, வெளிப்பாடுகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். மிக கடினமான காலத்துல நாம் இருக்கிறோம், சூழல்கள் இருக்கிறோம், ஆழத்தில் இருக்கிறோம் என்பதை உணருங்கள். கர்த்தர் நமக்கு சமீபமாக வர நான் பிரயாசம் எடுக்க முயற்சிக்க வேண்டும். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். அன்பு கூறுவே, கரங்களை தட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளதோடு ஆராதிப்பே, முழு மனதோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை.